ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட தான் போயிருந்தோம். எனக்கு கடையில் நிறைய கிளைண்ட் இருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு போய் டின்னர் செய்யவே முடியல. லாஸ்ட் 1 வீக்காக வெளியே சாப்பிட்றோம் நைட்டு மட்டும். வேறு வழி இல்லை, அவ்வளோ டயர்டாக இருந்தது. சரி, எங்கள் ஏரியாவில் குறும்பேரி ரெஸ்டாரண்ட், ஏன்னா மணி 11 மணி ஆகிடுச்சு, எங்கேயுமே இல்லை, இது இருந்துச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. உள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப லைட் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணலாம், ஏன்னா டைம் ஆல்ரெடி 11 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லைட் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணலாம், செரிக்காமல் போயிட போகுது நல்ல காரசாரமாக சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நூடுல்ஸும் பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த நூடுல்ஸ் என்ன பேருன்னு நான் மறந்துட்டேங்க. வேறு லெவல் சைனீஸ் ஸ்டைலில் எக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இந்த பாஸ்தா ஒயிட் பாஸ்தா, இது சிக்கன் ஒயிட் பாஸ்தா, சூப்பராக இருந்தது. ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. அதாவது ரொம்ப லேட் நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சூடாக ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. பசியோடு போயிருந்தோம், ரொம்ப நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள். நல்ல சுட சுட இருந்ததுனால நல்ல எதமாக இருந்தது. வெளியே மழை வேறு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுக்கும் இந்த சூடாக ஒரு பாஸ்தா சாப்பிட்டதுக்கும் சூப்பர் ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால் லேட் நைட்டு இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், பட் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. டைம் இல்லாததுனால நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் வெளியே போனோம், ஏன்னா பயங்கர மழை இருந்தது. இப்போல்லாம் மழை எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. திடீர்னு வானம் நல்லாயிருக்கு, திடீர்னு பார்த்தா மழை வருது. ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். என் ஹஸ்பண்டும் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்னோடதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அது மட்டுமா, கடைசியாக டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான்னா இவர் ப்ரௌனி சிஸ்லர் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தார். சரி, அதையும் சாப்பிட்டுட்டு ஸோ பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்தோம். சூப்பராக இருந்தது இந்த ப்ரௌனி சிஸ்லரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாதவரத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.